வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஓட்டு எண்ணிக்கை முடிந்து விட்டது. முதலமைச்சராக நடிகர் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். தேர்தல் ஏப்ரல் மாதம் நடக்கும் எல்லாத்தையும் தெரியும். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திலிருந்து அதற்கு முன்பாகவே அனைத்து கட்சிகளும் தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக மாநாடுகளை நடத்தினார்கள். மாநாடு சாதாரண விஷயம் அல்ல. மாநாட்டு பந்தல், சேர், சாப்பாடு, அப்புறமா தொண்டர்களை கூட்டு வருவதற்கு வேன் வாடகை, யாருக்கும் வர மாட்டாங்க, ஆளுக்கு 200-300 கொடுக்கணும், இல்லை குவார்டர் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் பணம் செலவழித்து ஒரு மாநாடு நடத்த பல கோடி ரூபாய் செலவாகும். இந்த எல்லா கட்சியும் தனித்தனியாக பல கோடி ரூபாய் செலவு செய்தார்கள். திரும்ப மாநாடு நடத்தி அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம். மாநாடு தேர்தல் அறிவிச்சாச்சு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம். அதற்கு முன்பாக தேர்தல் கூட்டணி அமைக்கணும். தேர்தல் கூட்டணி அமைக்கும் போது ஒரு ஏடிஎம்கே கட்சினா